ஒரே வீட்டில் ஒருத்தங்களுக்கு 7.5 சனியோட முதல் சுற்று, இன்னொருத்தருக்கு 7.5 சனியோட 2ஆம் சுற்று. அப்போ அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ முதல் சுற்று 7.5 சனியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மங்கு சனி அப்படின்னு சொல்கிறோம். இது பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். 2ஆம் சுற்று 7.5 சனியை பொங்கு சனின்னு சொல்கிறோம். அந்த பொங்கு சனி வர டைமில் நமக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கும், வசதி வாய்ப்பை கொடுக்கும்னு சொல்கிறோம். இப்போ ஒரே வீட்டில், அதாவது சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது 80% சிறு வயசில் தான் இந்த 7.5 சனியோட முதல் சுற்று அப்படிங்கிறது பெரும்பாலானவருக்கு வருது. இப்போ 2ஆம் சுற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பெரியவங்களுக்கு தான் வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பெரியவங்களுக்கு இந்த இடத்துல யோகமான அமைப்பு, அதான் பொங்கு சனி வருது இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு யோகமான அமைப்பு, பொருளாதாரம், வசதி வாய்ப்பு எல்லாமே உயரக்கூடிய அமைப்பு. இங்கே குழந்தைகளுக்கு நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கோம், முதல் சுற்று வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு மங்கு சனி. இதில் அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, படிப்பு விஷயத்துலையும் அவங்களோட ஹெல்த் விஷயத்துலையும் தான் பாதிக்குமே தவிர மற்றபடி பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ நம்மளுக்கு பெரியவங்களுக்கு அங்கே வர்ற யோகமான அமைப்பு, அதாவது பொங்கு சனி தான் அங்கே பேசும் அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்லிக்கலாம்.